இன்றைக்கி ஒரு குட்டி விழாக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி என்ன மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் சாம்பாருக்காக பருப்புலாம் ஊற வச்சு எடுத்துகிட்டு இங்கே தக்காளி தோசைக்கு மாவு ஆட்டி வச்சுருக்கேன். இந்த தக்காளி தோசை வந்து மாவு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். 1 டம்ளர் பச்சை அரிசி, புழுங்கரிசி, இஞ்சி, வரமிளகாய், அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சம் போல் 1/4 டம்ளர் உளுந்து, 5 தக்காளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இங்கே வாழைக்காய் வந்து பொரியலுக்காக வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி நிறைய இதெல்லாம் எதுவும் செய்யாமல் சாம்பார் தயிரோடு விட்டுலான்னு இருக்கேன். அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் லஞ்சு, பசங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா புட்டு செஞ்சுருக்கேன், வெள்ளை புட்டு. தோசை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஸ்நாக்ஸுக்கு தான் புட்டு, மாற்றி சொல்லிட்டேன். சூப்பராக இருக்கும் அந்த தக்காளி தோசை. இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. வேணும்னா கெட்டி சட்னி வச்சுருக்கேன். இந்த விழா பிடிச்சிருந்தா லைக்